உன்னை வாரி அடிச்சிடும், அலறி போடுவேன், செத்து போடுவேன். ஜாலியாக போடா நான் தான் முதல்ல செக் பண்ணி பாரு சார். அவன் அடிக்காத ரெண்டு சாட்டியால நீ அடி வாங்க போனவன் உன்னுடைய தங்கைதாரை அவனிடத்தில் தகாத கொள்ளலாமா? செய்யவே இல்லை சார். நீ செய்த தவறுக்காக இந்த தேவலகத்திலே உனக்கு இடமில்லை. எனக்கு இடமில்லையா? என்னுடைய வளர்த்த மகனும் அல்ல. உனக்கு இப்பொழுது சாபத்தை உடைக்கப்படுகிறேன். எப்பொழுது ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டாயோ இந்த தேவலோகத்தை விடுத்து பூலோகத்தை ஒரு மாநில பெண்ணின் வயிற்றிலே மகளாக பிறந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து மீண்டும் தேவலோகம் என்ற குழந்தைய சாபம். நீ பெற்றெடுத்த மகளாக இருந்தால் இப்பேற்பட்ட சாபத்தை முடித்திருப்பீர்களா? யார் தவறு செய்தாலும் சரி தண்டனை ஒன்றே. உண்மையாக? ஆமா. சத்தியமாக? சத்தியமாக. தவறு செய்தது உன் மகன் மட்டுமல்ல, அந்த ஊர்வசியும் கூட. ஊர்வசியா? ஆமா ஐயா. என்ன தவறு செய்தாள்? தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடியவள் மத்திய லோகத்துக்கு சென்றார். பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றினார். மலரானது பூத்து குழந்தைகள் மத்திய லோகத்தை விடுத்து பூலோகத்துக்கு சென்றார். பூலோகத்திலே அம்மன் சிலையானது பழுதடைந்து கிடந்தது. அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்தாமல் பாரிஜாத மலரை பறித்து ஆரமாக தொடுத்து மாலையாக கழுத்திலே பார்த்தாயா அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை. இருப்பது மத்திய உலகம். தேவர்களுக்கு சொந்தமான அந்த பாரிஜாத மலருக்கு எதற்காக நீர் ஊற்ற சொன்னேன்? எங்களுக்குரிய அதை விடுத்து நீ பூலோகம் சென்று ஆயிரத்து அந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து அவனுக்கு தீப ஆராதனை செய்து எங்களுக்குரிய மலரை என்னுடைய உத்தரவில்லாமல் அந்த மலரை கொண்டு போய் அம்மனுக்கு அறிவித்திருக்கிறாய். அந்த அம்மன் மகிழ்ச்சியாகி ஒன்றுக்கு மரகத மாலை பரிசாக தந்திருக்கிறார். அம்மனுக்கு சூட்டலாம் உத்தரவில்லாமல் எதற்காக பறித்தாய் பாரிஜாத மலரை? எதற்காக அம்மன் கழுத்தில் அறிவித்தது அதைவிட அம்மன் குறைந்த மரகத மாலை என்னுடைய உத்தரவில்லாமல் தேவலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. நீ தேவலோகத்தை விடுத்து பூலோகத்தில் ஒரு மாநில பெண்ணுக்கு மகளாக பிறந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து
வீடு பத்தினி ஏறி சொல்ல சுண்ணாம்பு கேட்டானா எவனும் மணியில போட்டு செய்ய சாட்சி முனை பட்டு விட்டது. அதுதான் சொல்லலாம்னு மணியில பட்டு போச்சு. அங்க இருந்தா தானே பணம். நான் எதாவது நான் தவறு செய்தேன் ஐயா. வாங்க. எதற்காக உன்னை மத்திய உனக்கு அனுப்புனாய்? இருவரும் வேலை செய்யறாங்களா? என்ன வேலை? கடமையை கடமை தவறாமல் நீர் ஊற்றுகிறாளா? அவள் நீர் ஊற்றுவதை இல்லங்க மலர்கள் களவாப்படாமல் நிற்கிறதா என்ற கண்காணிப்புக்காக உன்னை அதான் பார்த்து வந்து சொல்லிவிட்டேன். தாய், எப்பொழுது அவர்களுடைய கடமை தவறுவதற்கு துணியாக இருந்தாயோ ஐயோ, உனக்கு நான் சாபத்தை கொடுக்க போறேன். எனக்கும் சாபமா? ஐயா வேண்டாம் ஐயா. ஏய், தேவலோகத்தை விடுத்து பூலோகத்திலே நீ ஆளும் இல்லாமல் வெட்டம் இல்லாமல் பிறக்க கடவுள் கொடுத்து போராரா புளிய மரம். உலகத்திலே ஒரு பெண்ணுடைய கருவிலே கருவத்தை இந்த பூமியில நீ பிறக்கும் பொழுது அம்மன் கொடுத்த மரகத மாலை உன் கடித்தோடு பிறக்கம். அந்த மரகத மாலை உன்னுடைய வாழ்க்கையிலே உன் கழுத்து விட்டு நீ கழித்தினால் அன்றே உனக்கு மரணம். அன்றே உனக்கு மரணம். அன்றே உனக்கு மரணம். உனக்கே சாபம். உனக்கே சாபம். உனக்கே சாபம்.